குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களிலே பரமேஸ்வர விண்ணகரம் என்கின்ற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார். வைகுண்டப் பெருமாள் கோயில் என்று தற்போது வழங்குகின்ற இந்த திவ்ய தேசம் காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ளது. பல்லவ அரசனான நந்திவர்ம பல்லவன் பல பல திருப்பணிகளை இந்த திருக்கோவில்களுக்கு செய்துள்ளான். ஆகையினாலே இந்த திவ்ய தேசத்தை பாடுகின்ற திருமங்கை ஆழ்வார் முதல் 2 அடிகளாலே அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானையும், அடுத்த 2 அடிகளாலே அந்த திருக்கோவிலுக்கு கைங்கரியம் செய்த அந்த அரசனையும் குறிப்பிட்டு பாசுரங்களை அருளிச் செய்கின்றார். 10 பாசுரங்களிலேயும் இப்படியே அவருடைய திருவாக்கு அமைந்துள்ளது. அதிலே பல பல பாசுரங்களை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக 7வது பாசுரம். அந்த 7வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நரசிம்மனாக அவதாரம் செய்து அடியவர்களுடைய விரோதியான அந்த இரண்யனை தொலைத்தவன் அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் பரமேஸ்வர விண்ணகரம் என்று சொன்னவர். அதேபோல அந்த திவ்ய தேசத்திற்கு திருப்பணி செய்த அரசனும் கூட தன்னுடைய விரோதிகளை எல்லாம் தொலைத்தான் என்று அவனுடைய வீரத்தையும் சேர்த்து கொண்டாடுகின்றார். திண்படை கோளரியின் உருவாய் திரளோ நகலம் திருவில் முனநாள் துன்படப் போழ்ந்த பிரான் அதிடம் ஒரு மாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி வெண்குடநீழல் செங்கோல் நடப்ப விடவெல் கொடிவேற்பட முன்னுயர்த்த பண்புடை பல்லவருகோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரமதுவே. திண்படை கோளரியின் உருவாய், இது நரசிம்மாவதாரத்தை சொல்லுகிறது. அதாவது நன்றாக உறுதியான அந்த வீரத்தை உடைய திண்படை கோளரி என்னால், கோளரி என்னால் நரசிம்மம், அப்படிப்பட்ட உருவத்தை எடுத்துக்கொண்டு திரளோ நகலம், திரள் நல்ல திரளை உடையவனான அந்த இரண்யகசிபு, அவனுடைய அகலம் என்றால் அவனுடைய மார்பு, அதை புண்பட போழ்ந்த புனிதன் என்று அதை அப்படியே புண்ணை அவனுடைய மார்பை பிளந்து அதிலிருந்து ரத்தம் பெருகும்படியாக அந்த இரணியனை அழித்தான். அழித்தாலும் கூட அவனை புனிதன் என்கிறார். ஏனென்றால் விரோதிகளை தொலைத்தபடியினாலே அவனுக்கு அவனுக்கு ஒரு இரணியனை வதம் செய்தான் என்கிறபடியினாலே அவனுக்கு ஒரு குறை சொல்லலாமா என்றால், அந்த இரணியனும் கூட உய்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்தான். அவனுக்கும் கூட பல பல நன்மைகள் அவன் ஏற்படும்படியாக செய்து கொண்டே வந்தான். ஆனாலும் கூட அவன் திருந்தாதபடியினாலே இனிமேலும் இவனை விட்டு வைத்தால் இவன் தனக்கே தீங்குகள் செய்து கொள்ளுகிறான் என்கிற காரணத்தினாலே அவனை வதை செய்தான். ஆகையினாலே அப்படி வதை செய்த பொழுதும் கூட அவனை புனிதன் என்று சொல்லும்படியாக அப்படி அந்த எம்பெருமானை போற்றுகின்றார். புண்பட போழ்ந்த புனிதன். அவன் இருப்பிடம் எது என்றால் அது பொறுமாடங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி என்று நன்றாக பொருந்தி இருக்கக்கூடிய மாடங்களாலே சூழப்பட்ட அழகான காஞ்சி மாநகரம். அந்த காஞ்சி மாநகரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான் அது பரமேஸ்வர விண்ணகரம் என்று அந்த திவ்ய தேசத்தினுடைய திருநாமம். அதை பாசுரத்தினுடைய கடைசியிலே சொல்லுகிறார். நடுவிலே அந்த பரமேஸ்வர விண்ணகரத்திற்கு திருப்பணிகளை எல்லாம் செய்தானே அந்த நந்திவர்ம பல்லவன், அவனுடைய பெருமையை சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்டவன்? வெண்குடை நீழல் செங்கோல் நடப்பா என்று, வெண்கொற்ற குடை என்று சொல்லுவார்கள். பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசர்கள் ஒரு பெரிய வெள்ளவளேர் என்கிற ஒரு குடையின் கீழே அமர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய சிம்மாசனத்திற்கு மேலே அந்த குடை இருக்குமா, அந்த குடைக்குத்தான் வெண்கொற்ற குடை என்று பெயர். அதைத்தான் இங்கே வெண்குடை நீழல், அதற்கு மேலே செங்கோல் நடப்பா என்று செங்கோலை நடத்தி கொண்டிருக்கின்றான். அவனுடைய ராஜ்யத்திலே நல்லதே நடக்கின்றபடியினாலே அது உயர்ந்த செங்கோல் என்று அதை சொல்லி அதற்கு மேலே அவனுடைய வீரன் சொல்லுகின்றார்.
விடைவெல் கொடி வேல்படை முன்னுயர்த்தா என்று விடை வெல் கொடி என்று அந்த அரசனுடைய ஒரு கொடியை தெரிவிக்கின்றார். இந்த கொடி விட வெல் கொடி என்று ஒரு பாடம் சொல்லப்படுகிறது. பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தில் அதையும் காட்டுகின்றார். கீழேயே அந்த அரசனை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாம்புடை பல்லவர்கோன் பணிந்த என்று சொல்லியிருக்கிறபடியினாலே அந்த பல்லவரசனுடைய கொடி பாம்பு கொடி, அரவக்கொடி ஆகையினாலே அது விட வெல் கொடி, விஷ வெல் கொடி என்றால் விஷம் என்னாலே பாம்பு என்று பொருள். ஆக விடவெல் கொடி என்றால் அது அரவக்கொடி, பாம்பு கொடி என்று அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது விடை வெல் கொடி என்று சொல்லுகின்ற பொழுது விடை என்கிற சொல்லுக்கு இளநாகம் என்று பொருள் உண்டு, அது நிகண்டுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டி விடை வெல் கொடி என்றாலும் கூட அது அரவக்கொடியைத்தான் சொல்லுகிறது என்று அப்படியும் ஒரு பொருள் காட்டுகின்றார். அதையும் தவிர தமிழிலே பெரும்பாலும் விடை என்கிற சொல்லுக்கு எருது என்பதுதான் பொருள். ஆக இவனுக்கு விடைவெல் கொடி என்று சொன்னால் இவனுடைய கொடி ரிஷபக் கொடி, நந்தி. இவனுக்கே நந்திவர்மன் என்பதுதான் பெயர். இவனுடைய குலத்தவர் முதலிலே ஆதியிலே அந்த ரிஷபத்தை நந்தியைத்தான் கொடியாக கொண்டிருந்தார்கள் என்றும் இவனுடைய காலத்திலே தான் அது பாம்பு கொடியாக மாறிற்று என்றும் இதெல்லாம் சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகின்றபடியினாலே இவர்களுடைய பரம்பரை கொடி என்று பார்த்தால் இது ரிஷபக் கொடி ஆகையினாலே விடை என்னால் எருது என்று இப்படியெல்லாம் பலபடியாக பொருளை காட்டி அந்த விடைவெல் கொடி வேல் படை முன்னுயர்த்த, வேலாயுதத்தை கொண்டு எல்லோரும் படைகளை முன்னுயர்த்தி கொண்டு செல்ல அவன் அப்படியெல்லாம் செல்லுகின்றார்கள் போரிலே என்று சொல்லிவிட்டு பண்புடை பல்லவர்கோன் என்று தர்மநெறி தவறாமல் ஆட்சி புரிந்தவனாகினாலே இவனை பண்பு உடை பல்லவர்கோன் என்று மிகவும் பண்பு உடையவன் இவன் என்று இவனுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட அந்த நந்திவர்மன் பணிந்த திருக்கோயில் தான் பரமேஸ்வர விண்ணகரம் என்று இந்த பாசுரத்திலே அப்படி நமக்கு காட்டினார். அதற்கு பிறகு அடுத்த பாசுரம், அதாவது 7வது பாசுரத்திலே என்ன காட்டுகிறார் என்றால், இந்திரனுக்கு விரோதியாய் அமைந்த அந்த மகாபலியை போய் அடக்கினான் எம்பெருமான். எப்படி என்றால், வாமனாவதாரம் எடுத்து அவனிடத்திலே யாச்சகம் கேட்பவனை போலே சென்று அவனுடைய தலையிலே காலை வைத்து பாதாள லோகத்திலே சிறை வைத்தான் அல்லவா, அந்த சரித்திரத்தை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்று சொல்லி மேலே அவன் அந்த திருக்கோயிலே பணி செய்த அரசனான நந்திவர்மன் அவன் பாண்டிய அரசர்களை வென்றான் என்று அவனுடைய வீரத்தையும் இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகின்றார். 7வது பாசுரத்திலே முடிமாவலிதன் பெருவேள்வியில் மானுருவாய் முனநாள் சலமுடு மாநிலங்கொண்டவனுக்கு இடந்தான் தடம் சூழ்ந்தழகாய கட்சி உறகுட மன்னவன் தென்னவனை கன்னிமாமதில் சூழ் கருவூர் வெறிவ பலபடதாய வெண்ணான் பணிந்த பரமேச்சுரவின் நகரமதுவே. மகாபலி என்கிறவன் அவன் எப்படி இருந்தான் என்றால், இலகிய நீண்முடி, எல்லா ராஜ்யங்களையும் தனக்கே அகப்படுத்திக் கொண்டு அவன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தான். ஆகையினாலே பெரிய கிரீட்டத்தோடு அவன் இருந்தானான். அந்த இலகிய நீண்முடி மாவலி, அந்த மாவலியினுடைய பெருவேள்வி, அவன் ஒரு சத்திரம் என்று ஒரு தீர்க்க சத்திரம் என்று ஒரு யாகம் பண்ணி கொண்டிருந்தான். ஆயினாலே அந்த யாக பூமிக்கே இவன் யாச்சகனாய் சென்றான் பகவான். அந்த மாவலிதன் பெருவேள்வியில் சலமொடு மாநிலம் கொண்டு என்று அவனிடத்திலே போய் அது யாச்சகம் கேட்டு அவன் தீர்த்தத்தை தாரை வார்க்க உடனே அவனிடத்திலிருந்து 3 அடி மண் இவன் வாமனனாய் பெற்றான் அல்லவா. இப்படி மாநிலம் கொண்டவனுக்கு இடம் என்னால் இடம்தான். அது எது என்னால் சலமொடு மாநிலம் கொண்டவனுக்கு இடம்தான் தடம் சூழ்ந்து அழகாய கட்சி. அழகாய கட்சி என்கிறது அந்த காஞ்சிபுரத்தை குறிக்கிறது. பொதுவாக தடம் சூழ்ந்து பல பல தட்டாக்கங்களாலே சூழப்பட்டு மிகவும் ரம்யமாய் பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டணம் தான் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்திலே ஏகதேசமான ஒரு இடம், அதாவது அதிலே ஒரு இடத்திலே இருக்கக்கூடியதுதான் இந்த பரமேஸ்வர விண்ணகரம் என்கின்ற திவ்ய தேசம். இந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதை அந்த திவ்ய தேசத்திற்கு கைங்கரியம் செய்தவன் அவனை பற்றி பின்னடிகளிலே சொல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார். அவனுடைய வீரத்தை கொண்டாடுகின்றார். எப்படிப்பட்ட வீரம் என்றார்,
உலகுடை மன்னவன் தென்னவனை கன்னிமா மதில் சூழ் கருவூர் வெறுவா. உலகுடை மன்னவன் என்று அந்த காலத்திலே இருந்தவனவன் பாண்டிய அரசன் ஒருத்தன், மாரவர்மன் என்று அவனுடைய பெயரெல்லாம் கூட சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட பாண்டிய அரசன் அவன் பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாயிருந்தான் என்கிறபடியினாலே அவனை உலகுடை மன்னவன் என்று உலகமனைத்தையும் ஒரு குடைக்கீழே ஆளுபவன் போலே பெரிய செருக்கோடு வீற்றிருந்தானாம் அந்த பாண்டிய அரசன். அந்த பாண்டிய அரசனை இந்த நந்திவர்ம பல்லவன் போரிலே வென்றான். அதை தெரிவிக்கின்றார். உலகுடை மன்னவன் தென்னவனை. அவனுடைய ஊர் எது என்றால் அவன் பெரிய பாதுகாப்பாக ஒரு பெரிய அதாவது அரண்மனை கோட்டை ஒன்றை கட்டிக்கொண்டு அந்த கோட்டைக்குள்ளே இருந்தான். அது கருவூர் கோட்டை என்று பெயரான். அந்த இடத்திலே என்ன செய்தான் இந்த நந்திவர்ம பல்லவன்? போரெடுத்து சென்று அந்த கருவூரை கலங்க அடித்து அந்த கருவூரையும் கைப்பற்றி விட்டானாம். இது கருவூர் போர் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மிகவும் பெரிதாக எடுத்து காட்டுகின்றார்கள். அதை ஆழ்வார் பாசுரத்திலேயே காட்டுகின்றார். கன்னிமாமதில் சூழ் கருவூர் வெறுவா. கருவூரானது வெறுவா என்றால் அஞ்சும்படியாக. அப்படி என்ன செய்தான்? பல படை சாய வென்றான் என்று பல படைகள் எல்லாம் அந்த பாண்டியனுடைய அத்தனை படைகளையும் சாய்ந்து போகும்படியாக அதை வென்றான். அவன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் என்று மகாபலியை வாமனனாய் போய் அடக்கினது போலே இவனும் கூட இந்த பல்லவ அரசனும் கூட அந்த பாண்டிய அரசனை வென்றான், அவனை அடக்கினான் என்று இந்த பாசுரத்திலே சொல்லி அப்படிப்பட்டவன் கைங்கரியம் செய்த பரமேஸ்வர விண்ணகரம் என்று இந்த பாசுரத்திலே அனுபவிக்கின்றார் திருமங்கி ஆழ்வார். இவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.